அந்த ஊரில் இருந்த வேலையில்லாத இளைஞர்கள் சிலருக்கு இசையின் மேல் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஆனால் அவர்கள் அனைவருடைய குடும்பமும் மிகுந்த வறுமையில் இருப்பதால் ஏதாவது ஒரு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் இசையின் மீதிருந்த அதீத காதலால் அந்த இளைஞர்கள் வேலைக்கு செல்லும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு தங்கள் கைகளில் இருந்து கொஞ்சம் பணத்தை போட்டு ஒரு சில இசை கருவிகளை வாங்குகிறார்கள். அதே சமயம் தங்களுடைய குழந்தைகள் வேலைக்கு செல்லாமல் இசை கருவிகளை வாங்கியதை பார்த்து அவர்களுடைய குடும்பத்தினர் தலையில் அடித்துக் கொண்டு அழுகிறார்கள். குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய மகன்கள் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்களே என்று நினைத்து அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனாலும் மனம் தளராத அந்த இளைஞர்கள் இசையின் மீது இருந்த அதீத ஆர்வத்தால் வெகு சீக்கிரத்திலேயே அந்த இசைக்கருவிகளை இசைக்க கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சில இளைஞர்கள் சிறப்பாக பாடுவதற்கும் பயிற்சி செய்து அந்த பயிற்சியில் தேர்ச்சியும் அடைந்து விடுகிறார்கள். இதன் பிறகு தங்களுடைய இசை கச்சேரியை நடத்துவதற்கு மேடை வாய்ப்புகளை அந்த இளைஞர்கள் தேடி அலைகிறார்கள். ஆனால் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் பிரபலமான இசைக்குழுவிற்கு மட்டுமே மேடை ஏறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இவர்களை போன்ற சிறிய இசைக்குழுவிற்கு அனைத்து இடங்களிலும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. இதனால் அந்த இளைஞர்கள் அனைவரும் வாய்ப்புகளை தேடி தேடி முழுமையாக சோர்ந்து போகிறார்கள். அதே சமயம் அந்த இசைக்குழுவின் தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கும் இளைஞன் ஒருவன் தனது நண்பர்களை பார்த்து, நண்பர்களே, மேடையில் பாடுவதற்கு நமக்கு அனுமதி கிடைக்காமல் போனதை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம். சாலையோரத்தில் பாடுவதற்கு நமக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆகவே நமது ஊரில் இருக்கும் பிரபலமான சாலை ஒன்றில் இன்று நமது இசை கச்சேரியை நாம் நடத்துவோம். நமது இசையால் மக்கள் ஈர்க்கப்பட்டால் கண்டிப்பாக நமக்கான அங்கீகாரம் கிடைத்துவிடும் என்று சொல்கிறான். இதை கேட்ட மற்ற நண்பர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சாலையில் இசை கச்சேரி நடத்துவதற்கு சம்மதிக்கிறார்கள். உடனே அன்று மாலையே அந்த ஊரில் இருக்கும் பிரபலமான சாலை ஒன்றில் அந்த குழு இசை கச்சேரியை நடத்துகிறது. முற்றிலும் புதிய இசையாக இருந்தாலும் அவர்களுடைய இசை மக்களின் மனங்களை மயில் இறகு போல் வருடுகிறது. இதனால் மனமகிழ்ந்த மக்கள் அந்த இசைக்குழுவிற்கு தங்களால் முடிந்த பணத்தை அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். மக்கள் கொடுத்த அந்த பணத்தின் மூலமாக அந்த இளைஞர்களின் பசியும் தீர்ந்து போகிறது. இதனால் உற்சாகம் அடைந்த அந்த இளைஞர்கள் தினமும் அதே இடத்தில் தங்களது இசை கச்சேரியை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவர்களுடைய பாடல் மக்களுக்கு பழகிவிட்ட காரணத்தால் அவர்களது வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இசை கச்சேரியை நடத்த வேண்டிய சூழல் அந்த குழுவிற்கு ஏற்படுகிறது. போதாக்குறைக்கு மழைக்காலமும் தொடங்கிவிட்டதால் அந்த குழுவிற்கு கிடைக்கும் வருமானம் முழுமையாக நின்று போகிறது. இதனால் அந்த குழுவில் இருக்கும் இளைஞர்கள் சிலர் இசையை விட்டுவிட்டு வேறு வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் அந்த இசைக்குழுவின் தலைவரோ, நாம் தொடர்ந்து முயற்சி செய்தால் நமக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என்று அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இந்த சூழலில் ஒரு நாள் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு கனமழை பெய்கிறது. இவர்கள் இசை கச்சேரி நடத்தும் சாலையிலும் மழை தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் இன்று நாம் இசை கச்சேரி நடத்தினால் அதை பார்ப்பதற்கு ஒருவர் கூட வரமாட்டார்கள். ஆகையால் இன்று நமது நிகழ்ச்சியை தடை செய்து விடலாம் என்று அந்த குழுவில் இருக்கும் ஒரு சில நண்பர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அப்போதும் அந்த குழுவின் தலைவர் எந்த காரணத்திற்காகவும் நமது இசை கச்சேரியை நிறுத்தக்கூடாது, நாம் தொடர்ந்து கச்சேரியை நடத்தியே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக சொல்லிவிடுகிறார். இதனால் வேறு வழி தெரியாத நண்பர்களும் அந்த தலைவருடன் சேர்ந்து அந்த மலைக்குள் இசை கச்சேரியை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். நனைந்து கொண்டே மிக அற்புதமாக ஒரு சோக பாடலை அன்று இசைக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்தது போலவே அன்று ஒருவர் கூட இசை கச்சேரியை பார்ப்பதற்கு வரவில்லை. ₹1 கூட வருமானம் இல்லாமல் அதிக பசியுடன் அந்த இளைஞர்கள் மலையில் நனைந்தவாறே தாங்கள் தங்கியிருக்கும் அறைக்கு வந்து சேர்கிறார்கள். அப்போது அவர்கள் தங்கியிருக்கும் அறைக்கு வெளியே கார் ஒன்று வந்து நிற்பதை அந்த இளைஞர்கள் பார்க்கிறார்கள். அந்த காரில் இருந்து இறங்கிய ஓட்டுநர் நேராக இந்த இளைஞர்கள் தங்கியிருக்கும் அறைக்கு வந்து இளைஞர்களுடைய கையில் ஒரு கவரை கொடுத்துவிட்டு வேகமாக காருக்கு சென்று விடுகிறார். உடனே ஆச்சரியப்பட்ட அந்த இளைஞர்கள் அவசரமாக அந்த கவரை பிரித்து பார்க்கிறார்கள். அந்த கவருக்குள் ₹20,000 பணமும் கூடவே ஒரு கடிதமும் இருக்கிறது. அந்த கடிதத்தில், உங்களது இசை நிகழ்ச்சி என்னை வெகுவாக கவர்ந்து விட்டது. இது போன்ற ஒரு இசையைத்தான் நான் பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்தேன். உங்களது இசைக்கு எனது சிறிய அன்பளிப்பாக நான் ₹20,000 அனுப்பி வைத்திருக்கிறேன். அடுத்ததாக நான் தயாரிக்கும் படத்தில் உங்களையே இசையமைப்பாளர்களாக ஒப்பந்தம் செய்வதற்கு நான் விருப்பப்படுகிறேன். உங்களுக்கும் என்னுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் இருந்தால் நாளை காலை என்னை வந்து சந்திக்கவும் என்று பிரபல தயாரிப்பாளர் ஒருவரின் பெயருடன் அந்த கடிதம் வந்திருந்தது. கடிதத்தில் வந்த தகவலை பார்த்து நண்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார்கள். மறுநாள் காலையில் அந்த தயாரிப்பாளரை சந்தித்து புதிய படத்தில் இசை அமைப்பதற்கான ஒப்பந்தத்திலும் அவர்கள் கையொப்பமிடுகிறார்கள். இதன் பிறகு அந்த இளைஞர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுகிறது.
அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இந்த கதையின் நீதி, விடாமுயற்சி மட்டும் நம்மிடம் இருந்தால் மரணத்தை கூட நம்மால் ஜெயிக்க முடியும்.